வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், ஆனா அதிகமா செலவாகும், ஜிம் போகணும் அண்ட் காஸ்ட்லியான ஃபுட் எடுக்கணும் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்ற இந்த 7 ஃபுட்டை நீங்க டெய்லி எடுத்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பாடியை அதிகமா டார்ச்சர் பண்ணாம ஸ்மூத்தா இழைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அந்த 7 ஃபுட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதை டெய்லி நீங்க ஒன்னு எடுத்தீங்கன்னா போதும், டாக்டர் கிட்ட போகவே வேண்டாம். அதுதான் நம்ம ஆப்பிள். ஆப்பிள்ல அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்பிள்ல பெக்டின் அப்படின்னு சொல்லப்படுற சால்யுபிள் ஃபைபர் இருக்கு. இது உங்க டைஜஷனை ரொம்பவே டிலே பண்ணும். இதனால உங்களோட வயிறு எப்பவுமே ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்றப்போ நீங்க ஆப்பிள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டைஜஷனும் லேட் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பசிக்காது அண்ட் உங்களோட கிரேவிங்ஸுமே ரெடியூஸ் பண்ணிடும். இதனாலதான் ஆப்பிள் டே நாட் ஒன்லி கீப்ஸ் டாக்டர் அவே, உங்களோட கிரேவிங்ஸுமே அது தள்ளி வைக்கும். நம்பர் 2, கியூக்கம்பர். இதை கூல் ஃபேட் பர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 grams ஆஃப் கியூக்கம்பர்ல 15 to 20 calories தாங்க இருக்கு. பிகாஸ் இதுல வாட்டர் கண்டென்ட் ரொம்பவே அதிகம் அண்ட் ஃபைபருமே அதிகமா இருக்கு. நீங்க ரெகுலராகவே கியூக்கம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைஜஷன், உங்களோட ஹேர், உங்களோட ஸ்கின், உங்களோட கட் ஹெல்த், இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம உங்க பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளஷ் பண்ணிடும். கியூக்கம்பர் வாட்டர் எடுக்கலாம், இந்த கியூக்கம்பர் ஜூஸா எடுக்கலாம். இது ரெண்டுமே உங்களோட டீஹைட்ரேஷன் அண்ட் உங்களோட டீடாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம நீங்க கியூக்கம்பர் ரைத்தாவா எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாலட் கூட சேர்த்து சாப்பிடலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கூட சால்ட் அண்ட் பெப்பர், அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் சேர்த்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்பர் 3, ப்ரோட்டீன் பஞ்ச். ஸ்ப்ரவுட்ஸை தான் ப்ரோட்டீன் பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பச்சை பயிர் எடுக்கலாம், கொண்டக்கடலை எடுக்கலாம் அண்ட் கொள்ளு எடுக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிகமான புரோட்டீன் இருக்கு அண்ட் ஃபைபர் இருக்கு. இதுல 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா அதுல 40 to 50 calories மட்டும்தான் இருக்கு. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களோட வயிறுமே எப்பவுமே ஃபில்லிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல அதிகமான வைட்டமின் B6 இருக்கு, அயன் இருக்கு அண்ட் மெக்னீசியம் இருக்கு. இது உங்க மெட்டபாலிசமை அதிகப்படுத்தும் அண்ட் உங்களோட சுகரை கண்ட்ரோல்டா வச்சுக்கும். வெயிட் லாஸ்க்கு நம்மளோட மசில் ரொம்பவே முக்கியம். நம்ம மசிலுக்கு ப்ரோட்டீன் முக்கியம். ப்ரோட்டீன்காக நீங்க இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4, சின்ன வெங்காயம். கார்லிக் பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, ஆனா இந்த சின்ன வெங்காயத்தை நிறையவே மிஸ் பண்ணிடுவாங்க. சின்ன வெங்காயமும் ஒரு ஹீரோ மாதிரி தாங்க. ஏன்னா இதுல அதிகமான மெட்டபாலிசம் இருக்கு. இதை நம்ம அதிகமா சாப்பிட்றப்போ நம்மளோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பாடியில இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன வெங்காயத்துல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இதை நேச்சுரல் டீடாக்சிஃபையர் அண்ட் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. PCOS அண்ட் தைராய்டு இருக்கிறவங்க நீங்க சின்ன வெங்காயத்தை அதிகமா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வெங்காயத்துல குவெசிடின் அப்படின்னு சொல்லப்படுற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இதனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம சித்தா அண்ட் ஆயுர்வேதால சின்ன வெங்காயத்தை அதிகமா யூஸ் பண்றாங்க. முக்கியமா மென்ஸ்ட்ரல் பெயின் யூஸ் பண்றாங்க, ஹார்மோன் ரெகுலேஷனுக்காக. அது மட்டும் இல்லாம ஃபர்டிலிட்டிக்குமே நிறைய யூஸ் பண்றாங்க. அதுக்காக வெங்காயத்தை அதிகமா எடுக்க வேண்டாம். நிறைய எடுத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல அப்புறம் யாருமே வர மாட்டாங்க. ஸோ டெய்லி கம்மியான போர்ஷன் எடுத்தீங்கன்னாவே போதும். நீங்க சாலட் கூட சேர்த்து சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஆனியன் சட்னியா நீங்க மேக் பண்ணி சாப்பிடலாம். பச்சை பயிறு தோசை அப்படி இல்லைன்னா ராகி தோசை கூட சேர்த்து நீங்க இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ராகி கூழ் அண்ட் கம்பங்கூழ் இது கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கர ஹெல்த்தியாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா கர்ட் கூட சேர்த்து நீங்க சாப்பிடலாம். கர்ட் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனியன் ப்ரீபயோட்டிக். இந்த ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் இது ரெண்டுமே நீங்க சேர்த்து எடுத்த மாதிரியும் இருக்கும் அண்ட் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 5, சூப்பர் ஃபுட். மில்லட்டை தான் சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரைஸை விட 3 பங்கு அதிகமான ஃபைபர் இந்த மில்லட்ஸ்ல இருக்கு. மில்லட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளோட பெல்லி ஃபேட் எல்லாமே பயங்கரமா ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், குதிரைவாலி எடுக்கலாம், கம்பு எடுக்கலாம் அண்ட் திணை எடுக்கலாம். இது எல்லாமே மில்லட்ஸ்ல சேர்ந்தது தான். இதுல அதிகமான புரோட்டீன் அண்ட் ஃபைபர் மட்டும் இல்லாம அயன் அண்ட் கால்சியமும் இருக்கு. இதுல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு சுகரும் கண்ட்ரோல்டா இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இதை சாப்பிட்டுதான் பயங்கர ஃபிட்டா இருக்காங்க. நீங்களும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மில்லட்ஸை நீங்க ரெகுலராகவே எடுத்துக்கலாம். கண்டிப்பா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மில்லட்ஸ் மட்டும் இல்லாம அது கூட சேர்த்து ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்து பாருங்க. 1 வீக்லயே உங்களுக்கு பயங்கரமான ரிசல்ட்ஸ் தெரியும். நம்பர் 6, எக். என்ன டாக்டர், எங்க வீட்ல எல்லாம் வெயிட் கெயின்க்கு தான் எக் கொடுப்பாங்க, நீங்க வெயிட் லாஸ்க்கு எக் சொல்றீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். வெயிட் லாஸ்க்குமே எக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். நீங்க ஹோல் எக் எடுக்க வேண்டாம், ஒயிட் எக் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுல கலோரிஸ் ரொம்பவே கம்மி.
15 to 20 கலோரிஸ் தாங்க இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு நீங்க 3 எக் கூட சாப்பிடலாம். ஆனா ஒயிட் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. எக் எடுக்கிறதுனால உங்களுக்கு புரோட்டீனும் கிடைக்கும், பயோட்டின் கிடைக்கும், அண்ட் அதுல கலோரிஸும் ரொம்பவே கம்மியா இருக்கும். உங்களுக்கு வயிறும் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஒண்ணு நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா லஞ்ச் சாப்பிடுறப்போ ஒரு 2 எக் இல்ல ஒரு எக் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 7, cruciferous வெஜிடபிள். ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ், ரேடிஷ் இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இதுல ஃபைபர் இருக்கு, வைட்டமின் இருக்கு, அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த cruciferous வெஜிடபிள்ல ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்க லிவரை டீடாக்ஸ் பண்ணும். அதனால உடம்புல இருக்கிற ஸ்டபனான ஃபேட் எல்லாத்தையுமே கரைக்க ஹெல்ப் பண்ணும், அண்ட் வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், சாலடா எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சூப்பா கூட குடிக்கலாம். அண்ட் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் மட்டும் எடுங்க. அதிகமா நீங்க எடுக்க வேண்டாம். எடுத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற காய்ட்ரோஜன்ஸ் உங்க தைராய்டை டிஸ்டர்ப் பண்ணும். நான் சொன்னேன் இந்த 7 ஃபுட்டை நீங்க ரெகுலராகவே உங்க டயட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு பயங்கரமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வாட்டர் இன்டேக் ரொம்பவே முக்கியம். ஹாட் வாட்டர் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஹாட் வாட்டர் எடுங்க. இன்பிட்வீன் கூட நீங்க ஹாட் வாட்டர் எடுக்கலாம். உங்க பாடிக்கு டீடாக்ஸாவும் இருக்கும், உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் உங்களோட ஃபேட் லாஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் ரொம்பவே மஸ்ட். கூடவே ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 10 நாள்ல உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். இப்ப இருக்கிற வெயிட்டை விட அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 kgs அடுத்த மாசம் உங்களுக்கு குறையும். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.